நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பேங்க்கில் இருந்து ஏடிஎம் கார்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஏர்டெல் யூசர்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஏர்டெல் சிம் கார்டு கம்பெனிக்காரங்க வந்து நமக்கு அதே ஏடிஎம் கார்டு பேங்க்கில் கொடுக்குற ஏடிஎம் கார்டு மாதிரியே நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி நம்ம எடுக்கிறது, அந்த ஏடிஎம் கார்டை நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அவங்க ஏர்டெலோட அஃபிஷியல் ஆப்பு ஏர்டெல் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த மாதிரி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அது எனக்கு ஓப்பன் கேட்குது. நான் இப்போது அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கேட்டு அப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் உங்களுக்கு வரும். வந்துருச்சுன்னா இதில் வந்து கீழே பாருங்கள், ஹோம், பேங்கு, ப்ளே, மோர், அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பேங்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாலெட் பேஜ் இதுதான். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வாலெட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட இந்த வாலெட்டில் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ஏடிஎம் கார்டு வந்து இருக்குது. அந்த கார்டு மூலமாக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பர்ச்சேசிங், அப்புறமா எனி ஒன் பர்ச்சேசிங் எதுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆட் மணி இருக்குது. ஆட் மணின்னா நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போது இந்த 5000 நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணுன்னா அந்த 5000 கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த ஏர்டெல் வாலெட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாலெட்டில் இந்த 5000 அமௌண்ட் வந்துடும். அடுத்து டெபிட் கார்டு. அந்த டெபிட் கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெபிட் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களோட ஏர்டெல் ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது, சைன்அப் பண்ணும்போது எம்பின் கேட்கும். நீங்கள் எம்பின் க்ரியேட் பண்ணி உள்ளே வருவீங்க. அந்த எம்பின் இங்கே கேட்கும். அதை வந்து அந்த எம்பின்னை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த உள்ள கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சுனாலே உங்களோட டெபிட் கார்டு இங்கே வந்துடும். உங்களோட ஏர்டெல் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய ஏடிஎம் கார்டு, என்னோடய ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோட ஏடிஎம் கார்டு. இந்த கார்டில் நம்ம நார்மல் பேங்கோட ஏடிஎம் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து மாஸ்டர் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 16 டிஜிட் அந்த நம்பர் இருக்குது பாருங்கள். அடுத்து கீழே வேலிட் அப் டு 4/24 2024 வரைக்கும் வேலிட் இருக்குது. அடுத்து சிவிவி நம்பர் 3 டிஜிட் சிவிவி நம்பர் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கார்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆப் டீட்டெயில் வந்து நான் இப்போ போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இப்போ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஈஸியாக வந்து உங்களோட மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், கரண்ட் பில், அப்புறமா கேஸ், இந்த மாதிரி வரிசை எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இதை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக நான் இப்போ வந்து சொல்லித்தரேன். அது கிளியராக பார்க்கணும். நீங்கள் அந்த பழைய வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க, பின்னாடி வந்துட்டு இதில் வந்து ஃப்ரீ சார்ஜ் நான் ஒரு ஆப்பு நான் வந்து நேற்று சஜஸ்ட் பண்ணேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போது மொபைல் நம்பர் என்ட்ரி போடுங்க. இந்த மாதிரி மொபைல் நம்பர் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில் இதில் வந்துடும். டன் கொடுங்க. கொடுக்கும்போது அமௌண்ட் கேட்கும். இப்போ அமௌண்ட் நான் என்ட்ரி போடுறேன். என்ட்ரி போட்டு கோ கொடுக்குறேன். கோ கொடுத்த உடனே இதில் வந்து சேவ்டு கார்ட்ஸ், நெட் பேங்கிங், பிஹெச்ஐஎம், யூபிஐ அந்த மாதிரி வருது. லாஸ்ட் வந்து கிரெடிட் டெபிட் கார்டு வருது பாருங்கள். இந்த கிரெடிட் டெபிட் கார்டில் வந்து இதில் வந்து அந்த ஏர்டெல் ஆப், அந்த ஏர்டெல் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அந்த ஏர்டெல் ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்ட்ரி போடுங்க. 16 டிஜிட் நம்பரை என்ட்ரி போட்டு அப்புறமா மந்த் இயர் இருக்குது பாருங்கள். அந்த மந்த் இயரை வந்து இதில் என்ட்ரி போடுங்க. போட்டு சிவிவி நம்பர், அந்த சிவிவி நம்பரை இதில் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக உங்களுக்கு பேயிங் ஆப்ஷன் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு உங்களுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகும். உங்களோட ஏர்டெல் வாலெட்டில் இருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகி உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும். இந்த மாதிரி அந்த ஏர்டெல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து
ஏர்டெல் ஏடிஎம் கார்டு, ஏர்டெல் டெபிட் கார்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பர்ச்சேஸுக்கும் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.